மதேபுல இருந்து எங்களைய குழப்பி கலட்டி எடுக்க பார்த்தாங்க சில சட்டங்களை பேசி, அப்படித்தானே ஆட்ட வச்சாங்க. அதுபோல இப்ப நான் கிட்ட ஒரு அந்த பேசி பேசி உம்மத்தை குழப்பினால கிட்ட கேட்டேன், இது இப்ப செய்யறல அவர் நீட்டி கொண்டீங்க. நான் கேட்டேன் இப்படி இல்ல என்ன அந்த ஹதீஸ்ல ஆயிடுவான். அப்ப இப்ப சொல்ல மதத்தை சரிந்து அது செல்றல, அது செல்றது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சட்டம் என்ன தெரியுமா? இந்த மதவுடைய சட்டம் விரல நீட்டுறதுல இப்படி நீட்டுற, இப்படி 3 விரல மடிச்சு ஒரு விரல நீட்டி பெருவிரல இங்க கொண்டு வைக்கிற, இங்க இப்படி. இதுக்கு செல்ற அரபுல 53 சைக்கின செய்யற. அரபுல சைக்கினால எண்ணிக்கை காட்டுற முறைகள் 53 காட்டுற இப்படி விளங்கிட்டா. 53 சைக்கின செய்யற முறையில தான் இஷாரா, அதாவது அத்தஹியாத்துல விரல நீட்டணும் என்றதுதான் ஷாஃபி மதஹ்புடைய சட்டம். சரியா? இவங்க சொன்னாங்களே ஆற்றணும் 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 உண்டு. 11 ரிவாயத்துகள் வருது இந்த தலைப்பு. இந்த பாடத்துக்கு கீழே 11 ஹதீஸ் வருது. இந்த 11ல 10 ஹதீஸ் சொல்றது நீட்டணும் தான். ஆனா அவங்க 7-8 ஹதீஸ வளைச்சு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, நீங்க வளைச்சு வளைச்சு எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா கேஸ் என்னன்னா 11ல 10 ஆயிடுச்சு. 11ல 10 ஆயி ஒன்றே ஒன்றுதான் முஸ்லீம்ல வருது. சஹீஹ் முஸ்லிம்ல வருது ஒரே ஒரு ஹதீஸ் தான், அஷார பிஸலாசி வ ஹம்ஸீன். இந்த ஹதீஸ் தான் வருது முஸ்லிம்ல, சஹீஹ் முஸ்லிம்ல. இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் 204 பிறந்தாங்க. இமாம் முஸ்லிம் 204 மௌத்தான. இமாம் ஷாஃபி 204 மௌத்தானாங்க. இமாம் முஸ்லிம் 204 பிறந்தாங்க. ஆனா முஸ்லிம்ல வர ஹதீஸ் எது 53 சைக்கின செய்ய முடியும். அப்ப இமாம் முஸ்லிமுக்கு எது சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோட கிடைச்சிட்டோ அந்த ஹதீஸ் எது இமாம் ஷாஃபியுடைய சட்டம். வேற எதுவும் இந்த பாடத்துக்கு கீழே சஹீஹான ஹதீஸ் இல்லை. இப்ப எப்படி தெரியுமா அவங்க மீசையில மண்படாம பேசுற, இந்த தலைப்பு கீழே ஒரு ஹதீஸுமே சஹீஹ் இல்லையா? அப்ப இவன் முஸ்லிமும் இல்லை போதுமா? இந்த தலைப்பு கீழே ஒரு ஹதீஸுமே சஹீஹானது இல்லையா? யாரும் தெரிஞ்சமான இந்த பழைய பலாயெல்லாம் கிண்டுறது அப்படி சொல்ல வேணும். ஏன் சொல்றேன்டா, மதஹ்புல இருந்து இவங்க கலட்டி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு சட்டத்தை ஒரு சட்டத்துல இருந்து மண்டைய குழப்பிட்டு அதை வச்சு மதஹ்பில